குட் மார்னிங் காய்ஸ். நம்ம ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு காலையிலே போய் சுற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்கே? மெமோரியல். இங்கே ஒரு மெமோரியல் ஹால் இருக்கான், அங்கே தான் போக போகிறோம். அங்கே வந்து காவாட் பண்ணுவாங்க, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டே பாஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தைப்பே தான் சுற்ற போகிறோம் ஃபுல்லாக. அதனால டே பாஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி இப்போ டே பாஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு டே பாஸ் எடுத்து அவங்களோட ஃபுல்லாக எம்ஆர்டிலே சுற்ற வேண்டியதான். டே பாஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரி தான் $150 தைவான். நீங்கள் உண்மையாலே அந்த $150 பாய்ச்சிருவீங்கன்னு இருந்தால் மட்டும் டே பாஸ் எடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது ஒத்தா இருக்கும். இல்லைன்னா ஈஸி கட்லே தொப்பா படிக்கோங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு பாய்ச்சிருவோம், அதனால வந்து நாங்கள் எடுக்கிறோம். காலையில் ஆமாம், ஓன்றிருக்கு. இது மேலே ட்ரெயின் ஸ்டேஷனா இல்லையான்னு கூட தெரியல. ட்ரெயின் ஸ்டேஷனா இவ்வளோ வழியாக போகணும். ஆனால் இங்கே மால் இன்னும் திறக்கல, அதனால இதோட ஓன்றிருக்கு போல. இந்த சீட்டு பார்த்தீங்களா கைஸ், இந்த ஸ்டேஷன் பாருங்க, சும்மா காட்டுறேன். நாங்கள் இப்போ ஒரு என்ட்ரிலேருந்து பூந்துமா, நீங்கள் பாருங்க, இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், அப்புறம் இப்படியும் போகலாம். இது பேர் வந்து ஜஸ்ட் தைப்பே மெயின் ஸ்டேஷன். ஆனால் உள்ளுக்கு அத்தனை சப் ஸ்டேஷன் இருக்கு, நடந்தே போயிடலாம். அப்புறம் அத்தனை மாலு, அத்தனை சாப்பாடு கடை, எல்லாமே அண்டர் கிரவுண்ட்லேயே வச்சுருக்காங்க. ஏதாச்சும் சொல்ல விரும்புமா? இது நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒரே இடத்துல டிரான்ஸ்ஃபர்லாம் ஈஸியாக ஆகிக்கலான்னு நினச்சா, இது இவ்வளோ பெரிய இடம். இதில் நடந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஆயிடுது, ஒரு லைன்லேருந்து இந்த ஒரு லைன். ஆமாம், ஏன்னா நாங்கள் இதில் போனோன்னா அதிலே திருப்பி வெளியாகவே தெரில இது வரைக்கும். அது ஒரு பிரச்சனை வேற, ஏன்னா தெரியல எதில் வெளியாகுதுன்னு. அது ஒரு எக்ஸ்ட்ரா சுத்து வேற. ஆமாம், ஆனால் நல்லா தான் இருக்கு இதுவும். ஏன்னா உள்ளுக்கே சேஃபாக அப்படியே போயிட்டு வந்துடலாம். அது உண்மைதான், அப்படியே போக வேண்டியதான். கைஸ், இப்போ வந்து நம்ம டே பாஸ் வாங்குறோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து Taipei Metro, no airport. ஓகே, ஸோ எல்லா மெட்ரோக்கும் பாய்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த காட்டே ரொம்ப அழகா இருக்கு. இதுல 200 போட்டா போட்டா இதுல மினிமம் இருக்கணுமா கேளு. If for easy card, is there any minimum balance need to be inside to Zero. Okay. No minus. நோ மைனஸ். அப்போ வேணாம், 100 மட்டும் பண்ணு. 100 கரெக்ட். this one 100? 100 each. Okay. இதை எடுத்து வச்சுக்கோ. இதான் நம்மளோட மெட்ரோ டே பாஸ். கைஸ், இந்த டே பாஸ் வந்து இப்போ நம்ம எடுத்து இருக்கிறது வந்துட்டு மெட்ரோக்கு மட்டும் $150 தைவான். அதே நீங்கள் மெட்ரோவும் பஸ்ஸும் டே பாஸ் எடுக்க போறீங்கன்னா $210 தைவான் கட்டணும். ஸோ அப்போ நீங்கள் பஸ்ஸுக்கும் பாய்க்கலாம், நீங்கள் வந்து மெட்ரோக்கும் பாய்க்கலாம். ஆனால் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஈஸி கார்ட்டில் வந்துட்டு மினிமம் டாப் அப்லாம் வேணாம், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 0 இருந்தாலே ஓகே தான். ஸோ இப்போ வந்து இப்போ ஃப்ரீ தான் நம்மளுக்கு, ஒரு நாள் முழுதும் பயன்படுத்தலாம். இப்போ எங்கே போகிறோம், எந்த ஸ்டேஷன்? இப்போ மெமோரியல் ஹால், அது பேரே அதான். இந்தா பாருங்க, பிளாட்ஃபார்ம் 2. இது இதோ இப்போ நம்ம இங்கே போகிறோம், சியாங் காய் செக். ட்ரெயின் வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், அழகாக போட்டிருக்காங்க வெயிட்டிங் லைன். ஸோ இப்படி தான் வருஷம் நிற்கலாம். இப்படி வா, உள்ளுக்கு நீர் வந்துடுச்சு.
எத்தனை ஸ்டேஷன்மா இங்கிருந்து? 3 ஸ்டேஷன். ஸோ இன்னும் ஒரு 3 ஸ்டேஷன்ல நம்ம இறங்கணும். ஆமாவா? ஸோ நம்ம இறங்கிட்டோம் கைஸ். பாத்தீங்களா 765 போட்டிருக்கே, அதுல வெளியானீங்கன்னா கரெக்டா போயிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் மேல போயிட்டு கேட் 5ல வெளியாகணும். அழகா டைரக்ஷன் போட்டிருக்காங்க. இதோ இப்படி போய் கேட் 5ல வெளியாகணும் கைஸ், அங்க போட்டிருக்கு. இவங்களோட ஸ்டேஷன்ல நல்லா பெருசா இருக்கு. ஆமா, நல்லா அழகா கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் தனி இதுக்கு ஒரு ரூட் போகுது. ஆமா, இதுக்கு ஒரு ரூட்டு, இங்க ஒரு போகுது. நம்ம வந்து 5வது ரூட்டுக்கு போகணும். நம்மளும் இப்ப கூட்டத்தோட கூட்டமா நடந்து போய்கிட்டு. இன்னைக்கு வேற நம்ம திருப்பியும் போய் நம்மளோட பேக் பேக்கை மீட் பண்ணோம். எப்படி இருந்துச்சு, நல்லா பாத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி நாங்க எங்கேயுமே அதை விட்டுட்டு போனதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி விட்டு போயிருக்கோம். அது கண்டிப்பா மனசுல நினைச்சுக்கோ. நான் வேட்டா இருக்கேன்னு விட்டுட்டு போயிட்டேன். நீங்க பாருங்களேன், இவங்களோட தைவான் போலீஸ். அதனால திருப்பியும் போய் இன்னைக்கு அதுக்கு ஒரு சாரி சொல்லி திருப்பியும் அது எங்கேயும் விடாம பாத்துக்கணும். என்ன செம்ம மாடு மாரி ஆயிடுச்சு அது. ஏன் அப்படி வெயிட்டா இருக்குன்னே தெரியல. ஒண்ணுமே இல்ல பேக்குக்குள்ள. சரிப்பா, அழுகுறாங்க அதை தூக்கி நடக்க. ஆமா, எனக்கு அழுவே வரும். ஏதோ கொஞ்ச தூரம் இங்க இருந்து ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள அதை தூக்கி நடக்கணும்னு ஓகே. 10 நிமிஷம் 15 நிமிஷம்னா செத்தே போயிடுவேன். இதோ முன்னுக்கு இந்த பேக் இருக்க, இது வேற முன்னுக்கு மாட்டணுமா இந்த கேஜெட் பேக்கு, அது எப்படி வலிக்கும் தெரியுமா? நீ பரவாயில்ல. இப்படிதான் போகணும். சரிவா, நீங்க பாருங்க அந்த எம்ஆர்டியை எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படிதான் போகணும். கால் வலிக்குது. கைஸ் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த செவுரு. நீ இங்க இருந்து அங்க நடந்து போறதுக்கு முன்னாடி 10,000 போல.
எப்படி இருக்கு பாருங்க guys செவரு. இப்படி இருக்கு கைஸ் பெருசா. நல்லா இருக்கானா. திரும்பி நம்ம ஒரு போஸ்ட் கொடுப்போம். அப்படியே உள்ளுக்கு போகலாம். ஸ்கை பாருங்களேன் மேலே. இன்னைக்கு வானம் மழை வராதுன்னு போட்டிருக்கு திருப்பியும். ஆனால் காற்று மட்டும் நல்லா சில்லுன்னு அடிக்குது. ஆனால் நேற்று அளவுக்கு இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் ஓகே தான். அப்பா இப்போ எதுக்கு இது காற்று அவ்வளோ அடிச்சு தள்ளுது? கைஸ் இந்த சைட் ஒன்று இருக்கா, அப்படியே திரும்பணும்னா இந்த சைடும் ஒன்று இருக்கு. அப்புறம் நடுவில் இன்னொன்று அங்கே பாருங்க, நடுவில் அவங்க தைவான் கொடி இருக்கு. அந்த மார்ச்சிங் வந்து இதோ அங்கே செய்வாங்க. இதோ அந்த நடுவில் அங்கே ஒரு சிலை மாதிரி இருக்க, அங்கே அது வரைக்கும் இப்போ நீ ஏறணும் அந்த படியை. இது ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருக்கே, ஆனால் அழகா சுத்தமாக வச்சிருக்காங்க, ஒரு அழுக்கு இல்லை. இது இந்த சைட் இப்படி ஆங்கிள். வா இப்படி நில் சைட்டா. ஓகே. ஓ இப்படி கூட எடுக்கலாம். நீங்க பாரு, இப்படி இருந்து பார்த்தா கூட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கைஸ் இந்த சைட்ல இருந்து பார்த்தா. இங்க ஆண்டி அங்கிள் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. QR code 了解更多。这个给你，法轮大法谢谢你好，你用手机扫描 QR code 了解更多，哦了解一下法轮功哈。谢谢你，喂，哎，你中文好棒我哦！可以一点点可以讲。你好厉害呀！ OK， 拜拜。இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க கைஸ் இந்த கிஃப்ட்டை. டொண்டாய். இது விக்கினாக்கே பச்சை கலர், எனக்கு ப்ளூ. கைஸ் இப்போ நம்ம அந்த படி ஏறி போகிறோம் மேலே. நம்ம இந்த சைட்லேயே போகலாம், அப்போ தான் அந்த கொடி தெரியும். ஏன் நானும் எடுப்பேன். இப்போ 11 மணிக்கு இதோ இது செய்ய போகிறாங்க. இதுதான் விசிட்டிங் ஹவர்ஸ். இது வந்து அவங்களோட ஈஸ்டர் வழி.
இது இன்னொரு ஆங்கிள். இங்க பாருங்க, தைவான் கொடியில ஒரு ஸ்டார் இருக்கும்ல, அந்த ஸ்டார் தான் அது அங்க நடுவில் இருக்கு. வாவ், ஸ்கை எப்படி தெரியுது, ப்ளூ ஸ்கை. இப்போ நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். விக்கினா வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக கீழே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மெல்லமா ஏறும். இதான் கைஸ் அந்த ஸ்டார். அவங்க கொடியில் இருக்குல்ல அந்த ஸ்டார், பெருசா செஞ்சு வச்சிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு. நான் உள்ள போறேன். எவ்வளவு பிரம்மாண்டமா செஞ்சு வச்சிருக்காங்க அந்த சிலையை பாருங்க. அது கீழே நடக்கும் போல. அது கீழே நடக்கும் போல. நீ அழகா தெரியுது. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இப்படி ஒரு காவாட்டு தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் என்ன கீழே போகணுமா? நம்ம கீழே போய் அது மேலே வந்து சேண்டமா போட்டுக்கோம். கேக்குதா? கைஸ், அந்த ட்ரில் வந்து இதோ கீழே நடக்க போகுது. இதோ அங்கே வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதோ அங்கே தான் நடக்கும். ஸோ அதனால நம்ம கீழே போயிடலாம். இப்படி இடத்த போட்டு மூடிட்டாங்களா? இதில் தான் நடக்க போகுது இப்போ. ஸோ நம்ம சென்டரில் நின்றுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரியும் கேமராவில். கைஸ், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நம்மளும் சென்டராக நின்றுட்டோம். இன்னும் 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவோம். கைஸ், இப்போ 2 சைட்லேருந்து வராங்க. அந்த சைட்லேருந்து வராங்க. ஐயோ, யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க போலியே.
இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நடக்குமா? எவ்வளோ அழகா பண்றாங்க, நல்லா இருக்கு. என்னடா அது 15 நிமிஷம் சொன்னாலும் கிளம்பிட்டாங்க. 5 மினிட்ஸ் தான். அவ்வளோதான், முடிஞ்சோட எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட அடுத்த 1 hour கழிச்சு திருப்பி வருவாங்க. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஜெனிஃபர் ஃபோன் பேசுறதுனால இப்போ நான் தான் வீலாக் பண்ணுறேன். அங்கே மார்ச்சிங் நடக்கும்போது ஜெனிஃபர் அப்சென்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம இப்போது மார்ச்சிங் பார்த்தோம். மார்ச்சிங் ஒரு 5 மினிட் நடந்துச்சு. மார்ச்சிங் முடிஞ்ச கடையே இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கேன். நம்ம கிளம்பிட்டு இப்போ போய் பசியறலாம். ஐயோ என்னடா இது பின்னாடி பேசிக்கிட்டே வராங்க. இதை வச்சுக்கோங்க, நம்ம தனியாக போகலாம். இப்போ நம்ம பசியறதுக்கு போகலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே பசியற மாட்டோம். சரி, இன்றைக்காச்சும் பசியாரலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பசியாரையே இப்போ மணி 11:10 போய் சாப்பிட்றதுக்கு போய் சேர்றதுக்குள்ளே 12,000. என்ன பண்ணுறது நினச்சி தான் நினைக்கிறேன். இதுவும் நெக்ஸ்ட் டைம் ஏர்லியராக போகலாம். இன்னும் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு போகாத மணிக்கே போய் சாப்பிட்றோம். அப்போ தான் அதுக்கு பேர் பசியாரை. நான் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன். வீலாகர் வந்துட்டாங்க, நம்ம அவங்கள்ட்ட பாஸ் பண்ணிடலாம். என்னால் அது பார்க்கவே முடியல. நம்ம திருப்பி வரலாம். ஆனால் பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் இங்கே ஒரு 16 days இருக்க போகிறோம். அதனால் நான் திருப்பி வந்து கூட பார்க்கலாம். ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட், யூனோ. கோலம் தான் கண்டிப்பாக எடுத்துடணும். ஸோ அதனால் நம்ம அடுத்தது என்ன செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த லொக்கேஷன் எங்கே? மொதல் சாப்பிட்ணும், ஏன்னா ரொம்ப பசிக்குது. போய் சாப்பிடுவோம், அதுக்கப்புறமா அடுத்த லொக்கேஷன் போவேன். ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்தாச்சு. போயிட்டு அடுத்த லொக்கேஷன் போகலாம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அந்த ஸ்கையெல்லாம்.